சண்டே ஈவினிங் ரொம்ப போராக இருந்துச்சு. எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ டிமார்ட் ஷாப்புக்கு வந்ததில்ல, வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கிற டிமார்ட் ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம். ஒரு 4:30 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருந்தோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அப்பா ஏ டு இசட் எல்லா பொருளுமே இருந்துச்சு. இது கடைன்னு சொல்ல முடியாது, கடல்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி ரேட்டு பார்த்திங்கன்னா மற்ற இடத்த விட இங்கே ரொம்பவே கம்மியாகவே இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கலாம், ஒரே கடையில் அலையாமல் வாங்கிட்டு வந்துடலாம். போனோடனே பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு அலசிட்டு ஃபஸ்ட் டைமுன்றதுனால நான் நிறைய பொருள் வாங்கலை. ஃபஸ்ட் எடுத்தோடனே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஹேர் மசாஜர்லாம் கேட்டிருந்தா, அதனால அங்கே போய் பார்த்தேன். அது ஒன்று வாங்கியாச்சு. அதே மாதிரி ஆயில் கேன் வீட்டில் உடஞ்சிடுச்சுன்றதுனால அது ஒரு ஆயில் கேன் வாங்கியிருந்தேன். பீங்கான் தட்டு, பூஜை விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் நான் தேடி போன விளக்கு அங்கே இல்லை. அதனால் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்பல்ஸ்லாம் இருந்துச்சு, டாப்லாம் நல்லா இருந்துச்சு, ரேட்டு ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு. கிச்சனுக்கு தேவையான வெசல்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. கண்டெய்னர் பாக்ஸுலாம் ரூ. 10லேருந்து ரூ. 100 வரைக்கும் உள்ள இருக்கிற கண்டெய்னர் பாக்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வெளில எங்கேயும் கிடைக்காது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஒரு வழியாக வாங்கிட்டு பில் போட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பார்த்தா க்யூ அது வரைக்கும் இருந்ததுனால நாங்கள் வெளியில் போகும்போது வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் டிமார்ட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரிலாக்ஸாக வீட்டுக்கு போயிட்டோம்.